வணக்கம். இந்தியாவோட நம்பர் ஒன் கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதோட ஷேர் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா இறங்கிட்டே இருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாசத்துலேருந்து இது இறங்கிட்டு இருக்கு. மார்க்கெட் கரெக்ட் ஆனது அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம் தான். ஆனா இது அதுக்கு முன்னாடியே இறங்கிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட சேர்மன் முகேஷ் அம்பானி போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போவாச்சும் ஏறும்னு பார்த்தா அப்பவும் இல்ல. அதுக்கப்புறம் கன்டினியூஸா இறங்கிட்டே இருக்கு. ஈவன் நேத்து கூட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்ல இருந்துச்சு. ஆனா ரிலையன்ஸோட ஷேர் மட்டும் கம்மியா இருந்துச்சு. ஸோ ஏன் ரிலையன்ஸ் கண்டினியூஸா இறங்குது? இந்த கம்பெனியோட ரெவென்யூஸ் எப்படி இருக்கு? இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்கு? இந்த கம்பெனியோட ஸ்டாக் இப்போ மூவ்மெண்ட்ல எப்படி இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் இதுல இருக்கு. இதோட நெக்ஸ்ட் டார்கெட் பிரைஸ் என்ன? அனலிஸ்ட் ரிசர்ச் ஃபார்ம் இந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்றாங்க? இப்படி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸை பத்தி ஒரு ஐடியா வேணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரிலையன்ஸ்னா என்ன, அது எப்படி ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஒரு ஸ்மால் டீடைல்ஸ். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரிஸ், அதோட பிராண்ட், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இதெல்லாம் நான் இங்க காமிச்சிருக்கேன். இந்த கம்பெனி 1958ல ரூபாய் அம்பானின்ற ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இது 1977ல லிஸ்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்பைசஸ் பிளஸ் இந்த பாலியஸ்டர் அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆயில் அண்ட் கேஸ், இந்த ரிஃபைனரி செயல போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1998ல பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிஃபைனரிஸ் ஜாம்நகர்ல ஓபன் பண்ணாங்க. குஜராத்ல இருக்கு. இவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிடலேஷன்ல இவங்க தான் நம்பர் ஒன்னு. இன் டர்ம்ஸ் ஆஃப் நிஃப்டியில் இருக்கிற 50ல இருக்கிற வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனில அதிக வெயிட்டேஜ் கொண்ட கம்பெனி இதுதான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இதோட சேர்மன் முகேஷ் அம்பானியா இருக்காரு. இவங்களுக்கு மேஜர் செக்மெண்ட், பிசினஸ் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆயில் டு கெமிக்கல் பிசினஸ், அது அதுக்கப்புறம் ரீட்டைல் இருக்கு, அப்புறம் டெலிகாம் பிசினஸ் இருக்கு, அதாவது ஜியோ பிசினஸ், அதுக்கப்புறம் மீடியானா உங்களுக்கு தெரியும். இவங்க சிஎன்பிசி இருக்காங்க, நெட்வொர்க் 18 இருக்காங்க, இந்த மணி கண்ட்ரோல்லாம் பாக்குறீங்க இல்லையா, அது இவங்க. கலர்ஸ் டிவிஸ் பாக்குறீங்க இல்லையா, அது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இடிவிலாம் இருக்கு இல்லைங்களா, அதோட நிறைய மேஜர் ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்காங்க மீடியா சைட்ல. ஸோ இப்போ டெலிகாம் சைடு வருவோம். அதாவது ரிலையன்ஸ் ஜியோ, அதோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா 102 பில்லியன் யூஎஸ் டாலர். ஒரு பில்லியன் அப்படின்னா யூஎஸ் டாலர்னா கிட்டத்தட்ட 8400 கோடிங்க. அப்ப இன்னும் யோசிச்சு பாருங்க, 102 பில்லியன் யூஎஸ் டாலர்னா எவ்வளவு அதோட வேல்யூ அப்படின்ட்டு. இந்த கம்பெனி ரிலையன்ஸ் ஜியோல நிறைய ஃபேமஸ் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது கூகுள் உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஃபேஸ்புக் தெரியும், உங்களுக்கு இன்டெல் தெரியும், சில்வர் லேக் தெரியும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ரிலையன்ஸ் ஜியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க தான் டெலிகாம்ல நம்பர் ஒன் ப்ரொவைடர். அதாவது இவங்க நம்பர் ஒன், ஏர்டெல் நம்பர் டூ, வோடாஃபோன் நம்பர் த்ரீ. முகேஷ் அம்பானிக்கு 3 குழந்தைங்க. அதுல 2 பசங்க, ஒரு பொண்ணு. அதுல மூத்தவர் ஆகாஷ் அம்பானி அப்படின்றவர். அவர் தான் ரிலையன்ஸ் ஜியோட சேர்பர்சன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைலோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா 112 பில்லியன் யூஎஸ் டாலர். இவங்க தான் நம்பர் ஒன் ரீட்டைலர் இன் இந்தியா. இவங்களுக்கு 18,946 ஸ்டோர்ஸ் இந்தியால இருக்கு. இதோட சேர்பர்சன் பாத்தீங்கன்னா ஈஷா அம்பானி, அதோட இவரோட பொண்ணு. இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இவங்க தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் டாக்ஸ் பேயிங் கம்பெனி. லெஃப்ட் சைட்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத சில கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பேரல்ல விமல்ஸ் பிராண்ட் தெரியுங்களா? விமல் பிராண்ட் இவங்களுக்கு தான். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இங்க மேல கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் 24-25, ஃபினான்ஷியல் 23-24 ஒரு கம்பாரிசனுக்காக கொடுத்துருக்கேன். ரெவென்யூ பாத்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ Q2 குவார்டர் 2ல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட 2,31,535 கோடி. அதுதான் வருமானம். இதே லாஸ்ட் இயர் இதே டைம்ல Q2ல பாத்தீங்கன்னா 2,31,886 கோடி. ஸோ லாஸ்ட் இயர் இந்த குவார்டருக்கும் இந்த இப்போ கரண்ட் குவார்டருக்கும் பாத்தீங்கன்னா மார்ஜினலா ரெவென்யூ கம்மியா இருக்கு. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இந்த குவார்டருக்கு 19,323 கோடி. இதே லாஸ்ட் இயர் இந்த குவார்டர்ல பாத்தீங்கன்னா 19,878 கோடி. ஸோ ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா மார்ஜினலா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் பாத்தீங்கன்னா இந்த குவார்டருக்கு ₹12.24. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல பார்த்தீங்கன்னா ₹12.85. ஓவரால் ரெவென்யூல ஜியோவும் ரிலையன்ஸ் ரீட்டைலும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ 32,000 crore இதோட ரெவென்யூ இந்த இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 6,500 கோடி.
அதாவது வந்து 32,000 கோடி வந்து ரெவென்யூ. ஆனா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6,500 கோடி. இதே ரிலையன்ஸ் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா 66,000 கோடி வந்து Q2 ரெவென்யூ வந்திருக்கு. இவங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,500 கோடி. இவங்களுக்கு ரெவென்யூ அதிகம், ப்ராஃபிட் கம்மி. ஆனா ஜியோல பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கம்மி, ஆனா வந்து ப்ராஃபிட் அதிகம். எதுக்கு ஜியோல வந்து ப்ராஃபிட் அதிகமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரீசென்ட்டா வந்து இவங்க டாரிஃப் எல்லாம் டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணாங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன். 2வது ரீசன் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர், அதாவது ARPU அப்படின்னு சொல்லுவாங்க டெலிகாம் லாங்குவேஜ்ல. அது வந்து இவங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து ஜியோக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து எமர்ஜிங் பிசினஸ் ரிலையன்ஸ் ஜியோன்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரிலையன்ஸ் ஜியோ வந்து தான் ஒரு ரெவல்யூஷனே வச்சாங்க இன்டர்நெட்ல. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த யூடியூப் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிற காரணமே இவங்க தான். ஏன்னா இவங்க வந்து இன்டர்நெட்டை வந்து ரொம்ப சீப்பா கொடுத்தாங்க. ஈவன் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. அதனால தான் வந்து மக்கள் நிறைய பேர் யூடியூப் பார்க்கறது, மற்ற மூவிங் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த பைனியர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ தான். ஸோ இப்போ ரெவென்யூ பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து ஸ்டாக்கோட அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, இப்போ வந்து எப்படி மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் ப்ளஸ் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரீஸ் இருக்கு, இல்லை எஸ்ஐபி ஏதாவது போடணும், இல்லை வந்து ஃபண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணணும், பாண்டு இல்லை என்சிடிஸ் போடணும், அதாவது உங்கள் எஃப்டியோட ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும், இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இப்படி எது இருக்காண்டாலும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட நம்ம டெக்னிக்கல் பார்த்துடலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,242 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 1,609 இருக்கு. இதோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 24.7 இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி சிஇ, அதாவது வந்து இது ஆயில் அண்ட் கேஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 18.9 இருக்கு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க இது இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இதை வந்து 1-to-1 கம்பேர் பண்ண முடியாதுங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவங்க நாட் ஒன்லி ஆயில் அண்ட் கேஸ் அந்த ஃபீல்டில் இல்லை, இவங்க வந்து டெலிகாம் பிஸ்னஸ்ல இருக்காங்க, ரீட்டைலில் இருக்காங்க, மீடியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால இவங்களோட பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இண்டஸ்ட்ரியோட. ஆனால் நீங்கள் இதை வந்து டெலிகாம் கூட கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், டெலிகாமோட வந்து நம்பர் 2 பிளேயர் யாரு? பாரதி ஏர்டெல். அவங்களோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கு மேலே இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சீப்புன்னு தானே சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக, ஜஸ்ட் பிளைண்டாக பண்ணாமல் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து இதோட வேல்யூ 10 ரூபாய் தான் இருக்கு. இவங்க இதுவரையும் இந்த ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணவே இல்லை. ஒன்லி வந்து போனஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளோ போனஸ் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த கம்பெனியோட வந்து ROCE பார்ப்போம். அதுக்கப்புறம் ROE பார்ப்போம். ROCE பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 9.61%. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 9.25% இருக்கு. இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இவங்களோட டெட் பார்த்தீங்கன்னா 3,57,525 கோடி இருக்கு. ஸோ இது ஆக்சுவலா அதிகம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முகேஷ் அம்பானி வந்து ஏஜிஎம்ல என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து டெட்டை வந்து நாங்க குறைப்போம், 0க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி கொஞ்சம் குறைச்சாரு. ஆனா பாத்தீங்கன்னா திருப்பி வந்து டெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய் இருக்கு. ஸோ இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல இயர் ஆன் இயர் க்ரோத் சொல்றேன் 24.5% CAGR காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு. இது வந்து அப்சல்யூட் இது இல்லை, அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தீங்கன்னா 16.4% CAGR. ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர், அதை இயர் ஆன் இயர் குவார்டர் அப்படி பார்க்கும்போது அது வேரியன்ஸ் வந்து இது போன லாஸ்ட் இயரோட வந்து குவார்டருக்கும் இந்த இயரோட குவார்டருக்கும் Q2 காமிச்சு இல்லைங்களா, மார்ஜினலா டிஃபரன்ஸ். அது பார்த்தீங்கன்னா 4.78% வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதே மாதிரி சேல்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட்லையும் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு, சேல்ஸ்லையும் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கன்சர்ன். ஸோ மேஜர் ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து 50% ஆஃப் பிஸ்னஸ் க்ளோஸ்டு வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ் அந்த இதில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மாதிரி ஃபாலிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு டிமாண்ட் வந்து வர வர கம்மியாயிட்டே இருக்கு. அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் இவி போறாங்க, ஹைட்ரஜன் போறாங்க, சிஎன்ஜி போறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெட்ரோலியம் ஆல்டர்னேட் இது போறதுனால வந்து
இதுக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் பிசினஸோட ரெவென்யூ வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டெலிகாம் பிளஸ் ரீட்டைல் மீடியா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிமாண்ட் கம்மியானாலும் இவங்களுடைய வந்து டோட்டல் ரெவென்யூ ரொம்ப கம்மியாகாததுக்கு ஒரே காரணம் வந்து இவங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் எப்படி கொடுத்துருக்கு பார்ப்போம். 3 மாசத்துல வந்து லாஸ்ட் 3 மாசத்துல வந்து 17% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வந்து 2 மந்த்ஸ்ல வந்து நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் டு 11% வந்து கரெக்டா இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி கரெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு இந்த கம்பெனியை பொறுத்தவரையும். மந்த்ஸ்க்கு எல்லாரும் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ்ல வந்து 16% இருக்கு. இது 1 இயர்ல பாத்தீங்கன்னா 4.5% கொடுத்துருக்கு. இது எஃப்டியோட கம்மியா இருக்கு. 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3% தான் கொடுத்துருக்கு. அதுவும் எஃப்டியோட கம்மியா தான் கொடுத்துருக்கு. ஆனா 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா, இது பயங்கரம்னு சொல்ல மாட்டேன், பட் எஃப்டியோட அதிகம் 12% கொடுத்துருக்கு. ஆனா நீங்க இங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். என்னன்னா இது 12% கொடுத்துருக்கு. பிளஸ் இப்ப கரண்ட் பிரைஸ் 1242 ரூபாய் இருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுங்க, இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ பினான்சியல் ஒரு கம்பெனியை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டருக்கு எல்லாருக்குமே வந்து 1:1 கொடுத்தாங்க. ஸோ அப்பனா அதோட இப்ப பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 320 அதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நீங்க இதுல 1242 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் தான். அப்படிதான் இது. ஓகே. ஸோ இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 50% வச்சிருக்காங்க. டீசென்ட் நல்லாவே இருக்கு இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ். ஸோ இதோட போனஸ் ஹிஸ்டரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இதுவரையும் ஸ்பிளிட்டே பண்ணலன்ட்டு. ஸோ போனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸ் பார்த்தீங்கன்னா 1980 போனஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து 5க்கு 3 கொடுத்துருக்காங்க. 1983 10க்கு 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1:1 1:1 ஈவன் வந்து லாஸ்ட் மாசம் கூட பார்த்தீங்கன்னா 1:1 உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ரிலையன்ஸ் ஜியோ, அந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அண்ட் மீடியா இந்த மாதிரி செக்மெண்ட் நல்லாவே வந்து க்ரோ ஆகும் ஃபியூச்சர்ல. எஸ்பெஷலி வந்து ஜியோல வந்து நல்லாவே வந்து க்ரோத் இருக்கு. பிளஸ் வந்து ப்ராஃபிட்ஸும் நிறைய வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இவங்களோட ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிராப் ஆகும். அதுக்கு இவங்க ஆல்டர்னேட் ஏதாவது பண்ணுவாரு. முகேஷ் அம்பானி மேல நம்பிக்கை இருக்கு. அவர் வந்து ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் இந்தியா. உங்களுக்கு தெரியும், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாதகமா போயிட்டு அவர் வந்து அவருடைய வேலையை வாங்கிக்குவாரு. ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஐபிஓ வர்றதா வந்து ஒரு அன்கன்ஃபார்ம்டு இது வந்திருக்கு. அது மோஸ்ட்லி கன்ஃபார்ம் தான் 2025ல. ஸோ அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து ஜியோ ஃபினான்ஷியல் கொடுத்த மாதிரி ஃப்ரீயா கொடுப்பாங்களா, இல்ல வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவா வருதா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது நமக்கு வந்து ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் கொடுத்த மாதிரி நம்ம ரிலையன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பம்பரா தான் இருக்கும். ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து வரும்போதே சும்மா சூப்பரா லிஸ்டிங் ஆகும். அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைலும் வந்து ஒரு 2026ல வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்க, அவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, ஏர்னிங் பர் ஷேர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, போனஸ் ஹிஸ்டரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க, அவங்களோட வந்து ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பார்த்தீங்க, அவங்களோட ஐபிஓஸ்லாம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு நேச்சுரலா ஒரு கொஸ்டின் வரும். இப்போ எக்ஸிஸ்டிங் வந்து ஸ்டேக் ஹோல்டருக்கு வந்து இப்போ இது 23% இறங்கியிருக்கு, இப்போ வந்து விற்கலாமா, இல்ல வந்து அதை ஹோல்ட் பண்ணலாமா, இல்ல யாராச்சும் இதுவரையும் வாங்காதவங்க வந்து இப்போ வாங்கலாமா, இதுவரையும் பார்த்தவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து ஸ்டாக் வந்து இப்போ பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜூலை ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பீக்ல போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 45 டிகிரிக்கு ஆங்கிள் வந்து இது வந்து கீழே இறங்கிட்டே இருக்கு. இந்த கேண்டில் சார்ட் பார்த்தீங்கன்னா மோர் கிரீனோட பார்த்தீங்கன்னா ரெட் தான் நிறைய இருக்கு. அது இல்லாம வந்து அந்த கேண்டில் சார்ட் வந்து ரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா லென்த்தியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து கீழே வந்து இழுத்துட்டு போகுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஓரளவுக்கு இன்வெர்டட் ஹேமர் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரிவர்ஸ்ல கொஞ்சம் மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இவங்களோட வந்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல இப்போ நெக்ஸ்ட் இந்த குவார்டர்ல வந்து இவங்க வந்து ரெவென்யூவும் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பிளஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட பீட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டா மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 இயர் டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 25 மேல வந்து ரிசர்ச் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
இப்ப ஃபோர்காஸ்ட் நீங்க பாருங்க. அவங்களோட பிரைஸ் டார்கெட் பாத்தீங்க 1 இயர்ல வந்து ரூ. 1599 45 காசு. அதாவது ரூ. 1600 சொல்லியிருக்காங்க. ஸோ லோயஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைட் 1640லேருந்து 1300 இந்த ரேஞ்ச்ல வந்து இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இது மேல போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ரிசர்ச் ஃபார்ம் கிட்டத்தட்ட 37 வந்து அனலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 29 அனலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிசர்ச் ஃபார்ம் வந்து இத வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து ஸ்ட்ராங் பை பார்த்தீங்கன்னா, 22 கம்பெனி சொல்லியிருக்காங்க. 7 கம்பெனி வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. 2த்தையும் சேர்த்தீங்கன்னா 29. ஹோல்ட் பண்ணியிருக்க சொல்லியிருக்க கம்பெனி வந்து 4. அதே மாரி வந்து செல் அண்ட் ஸ்ட்ராங் செல் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி வந்து இத வாங்க சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. அண்ட் ரீசெண்டா வந்து இந்த தீபாவளி அப்போ வந்து சொல்லுங்களேன், அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ நீங்க வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, நானும் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான். நான் வந்து ஒரு 4, 5 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனியோட ஸ்டாக்க வச்சிருக்கேன். பிளஸ் எனக்கு வந்து ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் வரும்போது எனக்கு போனஸ் ஷேர் கிடைச்சிச்சு. இப்போ வந்து இப்போ லேட்டஸ்டா போனஸ் ஷேர் கொடுக்கும்போதும் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து முகேஷ் அம்பானி அவர் இருக்கிற வரையும் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த கவர்மெண்ட்லயும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து ஒரு நியூட்ரலா இருப்பாரு. ஸோ அதனால ஒரு பக்கா பிசினஸ் மேன் அவரு. ஸோ அதனால அவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வந்து இத வந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா? ஏன்னா வந்து நீங்க வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் உங்களுடைய வந்து கோல் பாருங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எவ்வளோ அந்த ஹாரிசான் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. கம்பெனியை பொறுத்தவரையும் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி, டைவர்சிஃபைட் கம்பெனி, அது ப்ராப்ளம் இல்ல. இமீடியட்டா ரிட்டர்ன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் லாங் டேர்ம் ரிட்டர்ன் பார்க்கறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். பட் நீங்க வந்து இத முடிவு பண்ணி உங்க ரிசர்ச் பண்ணி ஓன் பண்ணி நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் வந்து ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு ஏதாவது எஸ்ஐபி போடணும், மியூச்சுவல் ஃபண்ட் போடணும், ஃபண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணணும், இல்ல வந்து பாண்ட்ல ஏதாவது போடணும்னா நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.